السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال يا بني لا تدخلوا من أبواب واحد وادخلوا من أبواب متفرقة. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: العين حق أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல மக்கள் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, பத்நஸர் அப்படிங்கிறது கண் திருஷ்டி. நம்ம கண் திருஷ்டி சொல்கிற பார்த்தீங்களா, அல்ல ஐனு ஹக்குன் அப்படின்னு அல்லாஹ் பெருமான ஹதீஸில் சொல்கிறாங்க. அதாவது இந்த கண் திருஷ்டி, அதாவது ஒருத்தர் பார்த்தார் அப்படின்னா அந்த பார்வை கெட்ட பார்வையாக இருந்து அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை, உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது ஒரு ஏதாவது கண் திருஷ்டி ஏற்பட்டதெல்லாம் கை காலெல்லாம் வலி, அல்லது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விரக்தி, தொழிலில் ஒரு முடக்கம், வியாபாரமே சரியாக மாட்டேங்குது, நல்லா போயிட்டு இருந்துச்சு ஹஜரத்தான திடீர்னு வியாபாரமே ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பல கேள்விகள் பல மக்கள் நம்மகிட்ட கேட்டாங்க. ஹஜரத் இது ஷரீஅத்தில் இருக்குதா? இந்த அல் ஐனு ஹக்குன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் திருஷ்டி, बद नजर, इंसान का जो नजर है अच्छी अंदाज से देखेगा, नेक अमाल और नेक निगाह से देखेगा तो उसकी जिंदगी में कोई असर नहीं होगी. अगर कोई आदमी बुरी निगाह से देखता है, बुरी इरादे से देखता है, तो उसमें उसके लिए बदनजर हो सकता है. ये शरीयत में है या नहीं, इसके बारे में तफसील कुरान हदीस के बारे में इंशाअल्लाह हम लोग मालूम कर लें. பெரிய கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஷரீஅத்தில் இருக்குதா இல்லையா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறது, அதை முறிக்கிறதுக்கு என்ன அதனுடைய, அதாவது அதோடைய பிரதிபலன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய பரிகாரம் என்ன, கஃபாரா பரிகாரம் என்ன அப்படிங்கிற பற்றி பல மக்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டார். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மால சொன்னால் எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பெரிய கவனமாக கேட்கணும். கண் திருஷ்டி அப்படிங்கிறது, கெட்ட பார்வை அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, முதல்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஷரீஅத்தில் அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. எப்படி அப்படின்னா, முதல்ல குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அவங்களுடைய சகோதரர் பின்யாமீன் அப்படிங்கிற 2 பேர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்தவர் பின்யாமீன். இவங்க 2 பேருமே அதாவது 2வது தரத்துக்கு பிறந்தவங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2வது தரத்துக்கு பிறந்தவங்க. சூரை யூசுஃப்ல அல்லாஹ் தஆலா அழகான முறையில் இந்த ஆயத்துக்களை அப்படியே ஒரு சம்பவத்தை கோர்வையா சொல்றான். முதல் தரத்துக்கு 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா பாய் இது قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا, 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்னாடி சஜ்தா செய்ததை நான் கனவிலே கண்டேன். மாஷா அல்லாஹ். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுல வந்தது அவங்க தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். இது قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا, எனது அருமை தந்தையே, நான் கனவிலே கண்டேன் 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு சஜ்தா செய்ததை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த கனவை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, என் பையன் கண்டிப்பா நபியாக போறான், எனக்கு பின்னாடி என் பையன் தான் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் நபின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப முதல் சம்சாரத்துக்கு 11 பிள்ளைங்க, 2வது சம்சாரத்துக்கு 2 பிள்ளைங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று, பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே. பின்யாமீன் ரலியல்லாஹு தஆலா 2 பேருமே 2வது தரத்துக்கு பிறந்தவங்க. இப்ப
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ரொம்ப நெருக்கமா ரொம்ப அன்பா இருந்ததுனால இந்த 11 பிள்ளைங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. முதல் தரத்து பிள்ளைங்களுக்கு, என்னடா அப்பா நம்ம மேல அநியாயம் பண்றாரு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறாரு, நம்மளும் அவங்களுக்கு பிறந்தவங்க தானே, நம்மளை எதையுமே அவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு, வெறும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிறாரு, அவரையே கொஞ்சறாரு, அவரையே பார்க்கிறாரு, இங்க எங்க கீழே இறக்கி விட மாட்டேங்கிறாரு, நம்மளை எல்லாம் போய் ஏதாவது விறகு வெட்டிட்டு வா, ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்துருச்சு. இப்போ நமக்குள்ளேயும் வர்றது சகஜம் தானே. இவன் முதலிவாய் உங்க கூட பிறந்தவங்க 5 பேர் அப்படின்னா உங்க அப்பா உங்க அம்மா உங்க மூத்த பையனை மட்டும் இல்லை கடைக்குட்டியை மட்டும் சின்ன பையனை மட்டும் அதிகமாக அன்பு செலுத்த என்ன ஆகும்? நடு பிள்ளைங்களுக்கு கோபம் வரும். என்னன்னா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம எதனை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க அப்படின்னு வரும். உண்மையாலுமே இயற்கையா, அதாவது ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சரிவாதி பிரிச்சே ஆக வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். இல்லைங்களா? ஒரு பையனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம், இன்னொரு பையன் என் பேச கேட்க மாட்டேங்கிறான், ஊதாரியா இருக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு 5 லட்சம் கொடுத்தோம். அப்படி செய்யக்கூடாது. சரிசமமா ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, பொட்ட பிள்ளைங்க 1 பங்கு, பொட்ட பிள்ளைக்கு 50 ரூபா, பையனுக்கு 100 ரூபா. சரிசமம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஷரீஅத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி பிரிச்சு கொடுக்கறது உங்க மேல கட்டாய கடமை. நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். மொத்தமா நீங்க ஏமாத்த முடியாது. ஆனா உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாசம், இதை நீங்க சரிசமமா பிரிக்க முடியாது. இப்ப உதாரணமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 7 பிள்ளைங்க இருந்தார். 7 பிள்ளைங்கள்ல 4 பிள்ளைங்க உயிரோட இருந்தாங்க, பசங்க இறந்து போயிட்டாங்க. இந்த 4 பிள்ளைங்கள்ல பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப விரும்பினார். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஜைனப் இருந்தாங்க, ருக்கையா இருந்தாங்க, உம்மே குல்சூம் இருந்தாங்க. அவங்க அதிகமா நேசிக்கல. ஆனா அவங்க யாரை நேசிச்சாங்க அப்படின்னா அதிகமா உங்களுக்கு ஃபாத்திமா நாயகி அதிகமா நேசிச்சாங்க. யாரை நேசிச்சாங்க? ஃபாத்திமா நாயகி அதிகமா நேசிச்சாங்க. இப்ப ஹஜரத் ஆயிஷா சித்திகா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஆயிஷாவா பிஸாத்தும் மின்னி, என்னுடைய இதய துண்டு என்பதாக நீங்க சொன்னீங்களே, இத மத்த பிள்ளைங்களுக்கு ஏன் சொல்லல? ஃபாத்திமா மேல எவ்வளவு நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்களோ, பாசம் வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மத்த பிள்ளைங்க மேல நீங்க வைக்கலையே, என்ன காரணம்? நாளைக்கு அல்லாஹ் கிட்ட இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சமயத்துல சர்க்கார் துஆலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய சொத்து பத்துக்களை நான் சரியான முறையில் பிரிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில, ஆனா பாசத்தை என்னால பிரிக்க முடியாது. ஏன்? ஒரு பிள்ளைக்கு என் மேல அதிக பாசம் இருக்கும், ஒரு பிள்ளைக்கு குறைவா இருக்கும். ஃபாத்திமா என்னுடைய 4 பிள்ளைகள்ல ரொம்ப ரொம்ப விருப்பமான பிள்ளை, ரொம்ப விருப்பமான பிள்ளை. நான் எள்ளு அப்படின்னா அவன் இணைச்சு, நான் ரோடு போட்டு, நான் கோடு போட்டு அவன் ரோடு போட்டுருவான். நான் எள்ளுனா என்னைய அனுப்பான், நான் எள்ளுனா என்னைய அனுப்பி. என்னுடைய பேச்சுக்களை மறு பேச்சு கிடையாது. மற்ற பிள்ளைங்க அப்படிதான் இருந்தாங்க, இல்லன்னு இல்லை, இருந்தாலும் இயற்கையான விஷயம், तबीयती चीज। अगर 4 औलाद हैं, एक औलाद के ऊपर अगर ज्यादा तुम उस पर मोहब्बत करते हो तो अल्लाह के सामने इसकी पकड़ नहीं होगी, लेकिन तुम्हारी जो जायदाद है, तुम्हारे जो पैसे हैं, वो बराबर तकसीम करना पड़ेगा अपनी औलाद के बीच में। लेकिन मोहब्बत को तकसीम करना नहीं नामुमकिन बात है। किसी औलाद के ऊपर ज्यादा मोहब्बत रहेगा, किसी औलाद के ऊपर कम रहेगा, ये हो सकता है। इस पर कोई अल्लाह की पकड़ नहीं होगी। இப்ப அல்லாஹ் தஆலா இதுல எந்த விதமான பிடிப்பு செய்ய மாட்டான். ஏன்னா இது இயற்கையான விஷயம். முதல் பிள்ளையை அதிகமா நேசிப்பாங்க சில வீடுகள்ல, சில வீடுகள்ல கடைசி பிள்ளையை அதிகமா நேசிப்பாங்க. நான் நடுவில் இருக்கிற பிள்ளைங்களை பெரும்பாலும் எங்கேயுமே நேசிக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல தலைப்புள்ள இல்லைன்னா கடைக்குட்டி, 2 தான். நடுவில் இருக்கிறத நம்ம டீலா தான் சுத்தணும். பெரியவர்களே, இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த பிள்ளையின் மீது அதிகமாக நாம் பாசத்தை வைக்கின்றோமோ இது அல்லாஹ்விற்கு முன்னாடி அநியாயம் அல்ல, இது இயற்கையான விஷயம். அல்லாஹ் என்னது நம்ம உள்ளத்திலிருந்து வரது இது. ஆனா எல்லா பிள்ளைங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கையில கொடுக்கல் வாங்க எல்லாம் சரியா செய்யணும். நமக்கு பிடிச்ச பிள்ளைக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்துட்டு, இல்ல 10,000 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு மற்ற பிள்ளைக்கு 5,000 வாங்கி கொடுக்குறது அநியாயம். இதுக்கு நீங்க கண்டிப்பா அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லியாகும். பாசத்திற்கு மட்டும் வளர்க்கும் சமயத்திலே உங்களுடைய பிள்ளைகளின் பாசத்தில் மட்டும் எந்த கேள்வி கணக்கும் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அது ஒரு பிள்ளைக்கு கூடும், ஒரு பிள்ளைக்கு குறையும், இல்லைங்களா? ஆனா பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே
உங்களுடைய பிள்ளைகளை சரிசமமான முறையிலே நீங்கள் பராமரிக்க வேண்டும். அதில் முன்பின் செய்தால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், குற்றவாளியாக கருதப்படுவார். இப்படி இருக்கும் சமயத்தில் ஹதரத்தே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அதிகமான பாசம். ஏன்னா எனக்கு பின்னாடி இவன் தான் நபி வரப்போறன்னு அவருக்கு தெரியும். மற்ற பிள்ளைங்க மேல அதிகமா பாசம் கிடையாது, குறைவா இருந்துச்சு. இது இயற்கையான விஷயம், இது அல்லாஹ் கிட்ட பிடிப்பு கிடையாது. ஏன் இந்த பிள்ளையை நேசிச்சா அந்த பிள்ளையை நேசிக்கிற அப்படின்னு எல்லாம் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்க மாட்டான். சரி, இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம தஃப்சீர் அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம். இதுல என்ன ரம்ஸான்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யறதுக்கு பயங்கர முயற்சி செஞ்சாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு கிணத்துல போட்டாங்க. அந்த கிணத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு படை, ஒரு வியாபாரத்துக்கு வந்த கூட்டம் அதை எடுத்து அவங்கள கொண்டு போய் மிஸ்ர்ல வளர்த்துனாங்க, ஏலம் விட்டாங்க. அது வியாபாரமாச்சு. அவங்களை வித்து ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய கிருபையா மிஸ்ருடைய மிகப்பெரிய மந்திரி ராஜாவாயிட்டார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நீண்ட சம்பவம், அது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிக்க நேரம் சொல்லுவோம். இப்ப வந்தா நேரம் பத்தாது நமக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல மிஸ்ருடைய அரசராயிட்டார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்க பின்யாமீன், இன்னொரு 11 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்களோட என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப பட்டினி, பஞ்சம், சோத்துக்கு வழி இல்லை. அந்த சமயத்துல பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 12 பேருமே நீங்க 12 பேருமே நேரா மிஸ்ருக்கு போங்க. அங்க அரசர்கிட்ட போய் அவங்க தானியங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த தானியங்கள்லாம் நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. போகும் சமயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நசீஹத் செஞ்சார். என்ன அப்படின்னா, قال يا بني لا تدخلوا من أبواب واحد وادخلوا من أبواب متفرقة. سبحان الله. நீங்கள் 12 பேருமே ஒரே தலைவாசலில் நுழையக்கூடாது. ஏன் பின்னாடி சொல்றேன் காரணம். 12 பேருமே ஒரே தலைவாசல் மூலமாக உள்ள போகக்கூடாது. மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, தனித்தனி பாதையில் இருந்து உள்ள செல்ல வேண்டும். இப்ப 10 கேட் இருக்கு அப்படின்னா அரண்மனையில ஒரே கேட்ல போகக்கூடாது. 12 பேருமே தனித்தனியா போகணும். 2 பேர் அதுல போங்க, 2 பேர் இதுல போங்க, 3 பேர் அதுல போங்க, அது மாதிரி போகணும். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க, நீங்க 12 பேருமே ஒரே தலைவாசலுக்குள் நுழையக்கூடாது. நீங்க 12 பேருமே தனித்தனியாக மின் வதுகுலுல் அப்வாப மின் முத்தஃபர்ரிகா, நீங்கள் அனைவர்களுமே தனித்தனியாக வெவ்வேறு பாதையில் இருந்து வெவ்வேறு தலைவாசலின் மூலமாக உள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நசீஹத் செஞ்சு அனுப்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்? எதுக்காக அப்படி சொன்னாங்க? தானியம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா, அதிக மூட்டை கிடைக்கும் அப்படின்னா இல்ல. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், கண் படும் துஷ்ட பார்வைகள், கண் திருஷ்டி ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். 11 பேருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா வாட்ட சாட்டமா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லவே தேவையில்லை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 100% அழகு இருக்கு அப்படின்னா 50% அழகு வெறும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டான். மீதி இருக்கக்கூடிய 50% அழகு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பிரிச்சு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் அக்பர். நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய பார்க்கறோம், வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தோன்னா மனசெல்லாம் துடிச்சு போயிடுது. அரே கெத்தச்சா ஹுசூரத்தை வச்சா, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தே நம்ம மனசு இப்படி மயிலுது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 50% முழு அழக அல்லாஹ் கொடுத்துருக்கான். தாஸ்தானே யூசுப் அப்படிங்கிற கிதாபில் 2 விஷயத்தை எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில ருமால் எப்பயுமே முன்னாடி முகத்தை மறைச்சு தான் வச்சிருப்பார். அவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை கண்டு மக்களுடைய பார்வை அதை சகிக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஒத்தி நூறானியத், அவ்வளவு ஒளிவத்தமா இருப்பார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தா அப்படின்னா ஆண்களே மயங்கி போயிடுவோம். பெண்கள் அப்பாற்பட்ட விஷயம், ஆண்களுக்கு ஆண்களே அடிமையாயிடுவோம். அதனால எப்பயுமே ருமால் போட்டு முகத்தை மறைச்சுதான் வச்சிருப்பார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே இந்த இடத்துல கருப்பு போட்டு ஒன்று இழுத்து வைப்பார். இப்போ நாமெல்லாம் பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வைக்கிறோம் இல்ல,
கன்னத்துல மா தட்டி வச்சிருவோம். அதே மாதிரி இங்க ஒரு இமான் தட்டி வச்சிருவோம். இது மாதிரி கன்னத்துல இங்க வைக்கிறது ஷரீயத்துல கூடாது. இங்க வைக்கலாம். சுட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாடை, இந்த தாடைக்கு கீழே உருண்டையா வைக்கக்கூடாது. அப்படியே நீட்டமா ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருணும். ஷரீயத்துல ஜாயிஸ். யார் வச்சா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறதுனால கண் திருஷ்டி ஏற்பட்டுடும் அப்படின்னு அந்த காஜல் கருப்பு கோடுல அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருவார். யாருக்கு? பிள்ளைக்கு. சுப்ஹானல்லாஹ். இது ஜாயிஸ். இது மட்டும் தான் ஜாயிஸ். இங்க இமான் தண்டி வைக்கிறது, இங்க இமான் தண்டி வைக்கிறது கூடாது. வெறும் இங்க கிணஜி இந்த கண் திருஷ்டிக்காக வேண்டி இந்த தாடைக்கு கீழே ஒரு கோடு மாதிரி நீங்க காஜல் வைக்கிறது ஷரீயத்தில் அனுமதி உண்டு. இப்ப 11 பேருமே பயங்கரமா இருப்பாங்க பாக்குறதுக்கு. பக்பீர் சிங் மாதிரி அலாதீன் देखना अच्छा रफ्तार, ऊंचे लंबे मोटे ताजे गोरे कुंटे, ஆள் பயங்கரமா இருப்பான் பாக்குறதுக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் இருந்தார். அவங்க பிள்ளைங்க அதே மாதிரி தான். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 11 பேர் 12 பேருமே, நீங்க 12 பேர் பின்யாமீனை சேர்த்து நீங்க 12 பேருமே உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா பார்த்து கெட்ட பார்வை, கண் பார்வை, கண் திருஷ்டி ஏற்படும். 12 பேர் வராங்க, ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கிறாங்க அப்படின்னு இல்லைங்களா? திடீர்னு நம்ம பள்ளியாசுக்கு ஒருத்தர் பாகிஸ்தான்கார் வந்துட்டார், இல்லை பெரிய வெஸ்ட் இண்டீஸ்காரங்க வந்துட்டான், ஆளை பார்த்தா கிட்டத்தட்ட 12 அடி உயரமா இருக்கிறான். என்னஜி செய்வோம்? அப்படியே பார்க்காம போவோமா? இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே கீழே பார்ப்போம். சாரா பாவா இத்தா என்னடா இவன் அப்படியே பெரிய டவர் மாதிரி இருக்கிறான். முத்தலி சார் பாப்போமா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவோம். इंसान की क्या बात झाड़ की इतना ऊंचा है ना बाबा அப்படின்னு. அது மாதிரி மக்கள் பார்த்து உங்க மேல கண் திருஷ்டி வச்சிடுவாங்க, கெட்ட பார்வை ஏற்பட்டு விடும், बद नजर हो जाएंगी, नजर पड़ जाएगा. क्या भाई? नजर पड़ जाएगा. அதனால நீங்க 12 பேருமே தனித்தனியான பாதையில் தான் உள்ளே செல்ல வேண்டும், ஒரே பாதையில் செல்லக்கூடாது என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைங்களுக்கு நசியத்து செஞ்சு அனுப்பிச்சார். இது குர்ஆனுடைய ஆயத்தில் உண்டான ஆதாரம் இல்லைங்களா? சரி, இப்ப ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு கண் திருஷ்டியை பத்தி அப்படின்னா, அல் ஐனு ஹக்குன், பார்வை கெட்ட பார்வை என்பது உண்மை. யார் சொல்றா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்ப கெட்ட பார்வை என்பது, கண் திருஷ்டி என்பது, பத்நசர் என்பது, புரி நசர் என்பது, இது எல்லாமே ஷரீஅத்தில் உண்மையான விஷயம், மறுக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஹதீஸ் குர்ஆன் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையான விஷயங்கள். சரி, இது எதனால ஏற்படுது? எல்லா பார்வையும் ஒரே பார்வையா? இல்லை, எல்லா பார்வையும் தனித்தனி பார்வை. சில மக்களுக்கு மட்டும் எண்ணங்கள் பார்வைகள் ஒரே மாதிரி இருக்கும், எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும், பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும். சில மக்களுக்கு பார்வை தனியா இருக்கு, எண்ணம் தனியா இருக்கு. இது சுத்தமா இருந்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். क्या भाई? दिल साफ रहेगा तो नजर भी साफ रहेगा, उसके अज्जा उसके अरकान भी साफ रहेंगे. अगर दिल साफ नहीं रहेगा तो तमाम आज़ा खराब रहेंगे. உண்மையான விஷயம். எண்ணம் போல வாழ்க்கை, மனம் போல மாங்கல்யம் சொல்றீங்களா? அது மாதிரி எண்ணம் சுத்தமா இருக்கணும். கல்பு, இந்த இதயம் சுத்தமா இருந்தா பார்வையும் சுத்தமா இருக்கும். இப்ப எதனால ஏற்படுது பாய்? எப்படி ஏற்படுது பாய் முத்தலி சார் அப்படின்னா, ஒண்ணுமில்ல பாய். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தார். இப்போ முத்தலி சார் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தார். ரம்ஜான் ஜும்மாவுக்கு நல்லா பார்த்தா நல்லா நீட்டாக போட்டு வந்தார். நான் பார்த்தோன்னே நான் முத்தலி சார் பந்தாவா இருக்கு, देखो तो बड़ा जबरदस्त, क्या ये नौशद ईसा ही ना तुम्हें மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, என்னுடைய பார்வை என்னுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பத்நசர், அந்த புரி நசர், அந்த கெட்ட பார்வை, கண் திருஷ்டி அடுத்த செகண்ட் அவரை தாக்கும். இப்ப நான் அப்படி சொன்னேன். இதே பாபு பாய் வராரு, நான் பாபு பாய் ஜுப்பா போட்டோன்னே மாஷா அல்லாஹ் बड़ा जबरदस्त कपड़े पे लगाए हैं अल्लाह के फजल से, माशा अल्लाह माशा अल्लाह. பெரியவர்களே, எப்போ ஒரு வார்த்தையை நம்ம ஒருத்தர் புகழ்ந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் சமயத்துல மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் இப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்து அதோடு நாம சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய கண் திருஷ்டி ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். இதான வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கடைக்கு போறோம், முகமது அலிபா ஒரு பையன் மெடிக்கல் வச்சிருக்கிறாப்புல, மாஷா அல்லாஹ் தௌஃபீக்.
நான் உள்ள நுழைஞ்சோன்னா மாஷா அல்லாஹ் பெஹ்தரீன், ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறப்பா. சின்ன கடையாக இருந்தால் கூட ரொம்ப நல்ல ஸ்டாக்கெல்லாம் அதிகமாக போட்டு நல்ல வேலைப்பாடுகள் நல்லா சிறப்பாக செஞ்சிருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா. இப்படி சொன்னோம் அப்படின்னா கண் திருஷ்டி கண்டிப்பாக ஏற்படாது. ஆனால் இது குறைவு. பாபு பாய் बहुत ऐसे कम बोलेंगे, अंदर घुसते ना कार पैसे इतने लगाए सही ना तो बड़ा बढ़िया ना बाबा चुरा लगाया है ना, किसका पेट में मोल्ला मारी आएगी ना அப்படின்னு நம்ம ஆளுங்க அல்ஹம்துலில்லாஹ் எங்க வருது வாயில பாய் ரொம்ப குறைவு. அதனால இந்த கண் திருஷ்டியே ஏற்படுது. உள்ள நுழைஞ்ச உடனே எதுக்கடா இவனை கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிடும். போய் தமிழ்ல சொல்லுவோம், எங்கேயோ போன மாரியாத்தா எம்மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி இவனை எங்கடா கூட இங்க ஏற்றி விட்டோம். அப்படி உள்ள பூந்த உடனே என்ன செய்வான் பாப்பா, ये लाइट सो बहुत भारी कैसा लग दले सुतो कान ஒத்த பைசா कैसा कमाया सुतो இப்படி அப்படின்னு எல்லாம் பேசி அவனை போட்டு ஒரு வழி பண்ணி பெரியவர்களே அங்க எங்க போய் இவனுக்கு வைத்தறிச்சது. எப்படி இப்படி கட்டனா, எப்படி கொந்திச்சு, இவன் எங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போற அந்த வாயில இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டான், சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டான், முபர்ரக் அதாவது மப்ரூர் பர்க்கத் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான். இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு வைத்தறிச்சு சமாளிக்க முடியாது. அப்படி எப்படி வாயில எப்படி அல்ஹம்துலில்லாஹ் வரும்? நல்ல வார்த்தைகள் வருமா? பெரியவர்களே இது நான் சொல்ல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி அல்லது எந்த கடைக்கு போனாலும் சரி, யார் நல்ல துணிகள் ஆடைகள் அணிந்து வந்திருந்தாலும் சரி, எந்த பொருட்களை நீங்கள் பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது பாய், உங்க ட்ரெஸ், உங்க வீடு நல்லா கட்டியிருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், உங்க கடை நல்லா இருக்குது, உங்க வண்டி வாங்கியிருக்கிறீங்க புது வண்டி மாஷா அல்லாஹ் சூப்பரா இருக்குது பாய், ரொம்ப நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுடைய சொல் வரணும். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் बेहतरीन है भाई तुम्हारी गाड़ी, माशाअल्लाह जबर भाई तुम्हारी गाड़ी बेहतरीन है माशाअल्लाह அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லோட சேர்த்து நீங்கள் அதை சொன்னால், அவரை நீங்கள் புகழ்ந்தால், கண்டிப்பாக அவரின் மீது இவருடைய கண் திருஷ்டி அவரை தாக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? கண் திருஷ்டி தாக்குவதற்குண்டான மூல காரணமே இதுதான். இது நான் சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு பொருளை நீங்கள் புகழ்ந்தாலும் எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் முதல்ல என்ன செய்யுங்க, अल्हम्दुलिल्लाह माशा अल्लाह बेहतरीन कपड़े पहने हैं, बेहतरीन मकान बनाए हैं, बेहतरीन गाड़ी खरीदा है, बेहतरीन चीज आपके पास है, बेहतरीन दुकान खोला है, अल्लाह कबूल करे माशा अल्लाह अल्हम्दुलिल्लाह बारकल्लाह அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் உச்சரித்து நீங்கள் அந்த பொருளை புகழ்ந்தால் ஒருபோதும் அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாது. இப்ப எதுவுமே அல்லாஹ்வுடைய சொல் நம்ம சேர்த்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, சுப்ஹானல்லாஹ் சொல்லல, எதுவுமே சொல்லல. ஏன் என்ன சரியிருந்தா தானே சொல்லுவான். அவன் என்னமே சரியில்லையா பாய், அவனுக்கு ஞாபகமே என்ன, அவனுக்கு என்னமே என்ன அப்படின்னா கண் திருஷ்டி ஏற்படணும். இதை கண்டேர் ஹோனா हमारे सामने कैसा ऐसा आगे बढ़ा அப்படின்னு நினைச்சு அந்த வார்த்தையை சொல்லாம போனா கண்டிப்பாக கண் திருஷ்டி ஏற்படும். யார் சொன்னா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் யார் எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு வைத்தறிச்சல் கிடையாது. நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அவருக்கு கொடுத்தா நமக்கு கொடுத்தா போயிடுவானா? கண்டிப்பா கொடுப்பான். அவங்க பார்த்து பாய் வண்டி நல்லா இருக்கா பாய், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது பாய் இப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி ஏற்படாது. வண்டியை பார்த்த உடனே இது அல்ஹம்துலில்லாஹ் மறந்துடுவார். யார காடி ஜபர்தஸ்த் लिया कितना लिया कहां से तुझे पैसा आया सो முதல் கேள்வி அதுதான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார் பாவம், ஹஜ்ஜுக்கு 2003 என்னமோ போனார் முத்தலி சாப். அவரு கஷ்டப்பட்டு என்னமோ வாகா படுக்கும் उसोसेजना मालूम हमने क्या मालूम है, हम सब पैसा देखेंगे हकीम भाई तुमना पड़ता सब तुमना को मालूम मंद मालूम नहीं அப்படி பார்த்துக்கிட்டு அவர் டல்லா வைக்கிறவையில அவர் டிராவல்ஸ்ல போனார். அவரும் அவங்க துணைவிய மனைவி அவர் போயிட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜம்சம் தண்ணி எல்லாத்தையும் கொடுத்தா பிஸ்மில்லான்னு வாங்கிட்டு துவா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. இந்த வாரான்னு கூப்பிட்டாரு, மாப்பிள்ளை இதில் ஆற அப்படின்னு. நான் பக்கத்தில் நிற்கிறேன். கூப்பிட்டு किसमें जाया सो तो हज को ट्रैवल्स में जाया सो थोड़ा कौन है मैं भी मेरी जोरो कितना खर्चा हुआ 2 लाख रुपए कहाँ से पैसा आया सो तुझे 2 लाख रुपए हाँ मैं इतना कमा तो मैं हज कमेटी में जाकर आया सो तू बड़ा पुंगी की दो तू ट्रैवल्स में जाकर आया सो पैसा कहाँ होता मिले तू क्या इनकम टैक्स वाला की दो நான் கேட்டேன் ஏடா பரதேசி வீணா போனவனா இருக்கிற அவன் ஹஜ்ஜுக்கு ஏடா இவனுக்கெல்லாம் எதுக்குடா நீ பேர்ச்சம்பளம் கொடுக்க கொட்டையில அடிக்கணும்ல பேர்ச்சம்பளம் கொட்டையில அடிக்கணும் இவனுக்கு பேர்ச்சம்பளம் சம்சம் தண்ணி நீ ஏன் கொடுத்த
இவன் என்ன கேட்கறான் பாருங்க, இன்கம் டேக்ஸ் விசாரிக்கிறான். 2 லட்சம் ரூபா உனக்கு எப்படி வந்துச்சு, எப்படி நீ ஹஜ்ஜுக்கு போயிட்ட? இப்படிதான் நம்ம முஸ்லீம் சமுதாயம் நாசமா போறது. நம்ம முஸ்லீம் சமுதாயம் நாசமா போறதுக்கு காரணமே அதுதான். இதுதான் மூல காரணம். சந்தோஷப்படவே மாட்டோம். என்னைக்குமே ஒருத்தன் நல்ல ஒரு முஸ்லீம் நல்ல நிலைமையில வந்து அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தான் இப்படி இருக்கோம், அவன் நல்லா இருக்கான், அல்லாஹ் அவன் நல்லா வைக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைச்ச பெருந்தன்மை அல்லாஹ் நம்மளையும் வைப்பான். நமக்கு அப்படி பொறுக்காது ஜி. அவன் எப்படி நம்ம முன்னாடி வந்தாமே பைசாவுன கமாயா பைசா ஜாயா தார ஹிசாப் போடுற நௌசுபில்லாஹ், இதெல்லாம் தேவையா ஜி? இதனாலதான் முஸ்லிம் சமுதாயம் சீர்கெட்டு சின்னாபின்னமாய் கொண்டிருக்கின்றது. எந்த வாழ்க்கையிலும் எந்த விஷயத்திலும் முன்னேற்றம் இல்லாம இருக்கு. பெரியவங்க அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், வேண்டாம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? எப்பயுமே நீங்கள் எந்த விஷயத்தை புகழ்ந்தாலும் பார்த்தாலும் நீங்கள் அதை எதை செய்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து நீங்கள் புகழ்ந்தால் கண்டிப்பாக கண் திருஷ்டி ஏற்படாது. கண் திருஷ்டி நிச்சயமாக ஏற்படாது. இதை சொல்லாம நீங்க பொறாமையில பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுவான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் வந்து சரி சாயங்காலம் கை கிளம்பிடுவாங்க. மறுநாள் நைட் ஆயிடுச்சு இல்ல, அப்பெல்லாம் ஒன்றும் கரண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுநாள் வந்து பார்த்தா அந்த கட்டடம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். சஹாபாக்கள் ஆச்சரியமாயிட்டாங்க, யாரும் அடிச்சு தட்டி போட்டா இது மாதிரி அப்படி. சரி மறுபடியும் எடுத்துடலாம் கட்டணா. மறுபடியும் மறுநாள் வந்து பார்த்தா அப்படின்னா மறுபடியும் இடிஞ்சு கீழே கிடக்கு. பொறுக்க முடியல சஹாபாக்களுக்கு. 6 தினங்கள் இதே மாதிரி ஆச்சு. எத்தனை தினங்கள்? 6 தினங்கள். 7வது தினம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன நடக்குதுன்னே தெரியல, ஜின்னுக்குன்னு ஏதாவது செய்தா, கட்டடம் நாங்க கட்டுறோம் மறுபடியும் கீழே விழுந்துருது, கட்டடம் கட்டுறோம் மறுபடியும் கீழே விழுந்துருது, என்ன ஒன்றும் புரியல அப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சான். வஹி மூலமா அல்லாஹ் சொன்னா, ஒரு பெண்மணி யூதர் பெண்மணி மதீனால யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய பார்வை ரொம்ப மோசமான துஷ்ட பார்வை, அவளுக்கு முன்னால் யாரும் முன்னேறுவதை விரும்பாத மோசமான அரக்கியவ. அப்படிப்பட்ட பெண்மணி மகரிப் தொழுகைக்கு பின்னாடி நீங்க எல்லாம் போன பிறகு வந்து நின்று அடே அப்பா கித்தாபனா பாயினோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவ்வளவுதான், தடாறு கீழே விழுந்து நாசமா போச்சு. தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உண்மையான விஷயம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உண்மையான சத்தியமான விஷயம், அது ஹதீஸான விஷயம். இப்ப இந்த பெண்மணி வந்து மகரிக்கு முடிச்சு வந்து பாப்பா, அந்த யூத பெண்மணி இன்னைக்கு இவ்வளவு வேலை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவா. மஹபஜாப துஸ்ரத்தினி டமார் மிச்சப்படுதாங்க. இதே மாதிரி 6 தினங்கள் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரை கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, அந்த பெண்மணியை முதல்ல புடியா அப்படின்னு. அவரை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேலை மலமலமலமல ஏறிடுச்சு. மாஷா அல்லாஹ், இதுதான் உண்மையான விஷயம். ஆக பெரிய பிள்ளை எல்லாருடைய பார்வையும் ஒரே பார்வை கிடையாது. எண்ணங்களை போன்றுதான் பார்வையும் இருக்கும். நல்ல எண்ணம் இருந்துச்சு, பார்வையும் நல்லா இருக்கும். எண்ணம் கெட்டு போயிருந்துச்சு, பார்வையும் கெட்டு போய் அதுவும் கெட்ட எண்ணத்தோடு தான் பார்ப்பான். சார் பெரிய பிள்ளை, இது மாதிரி தான் இந்த கண் திருஷ்டி என்பது ஏற்படுவது. இப்ப இந்த கண் திருஷ்டி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இதை எப்படி பரிகாரம் என்ன செய்யறது, இந்த கண் திருஷ்டியை எப்படி போக்குறது அப்படின்னா பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் குல் அவுஸு பிரப்பில் ஃபலக் 11 தடவை, குல் அவுஸு பிரப்பின் நாஸ் 11 தடவை. இதை ஓதி தண்ணியில ஊதி நீங்க குடிச்சுக்கணும், உடம்பு முழுக்க தடவிக்கணும். இது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளத்துல, உங்க முகத்துல, உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய எந்த விதமான எஃபெக்டுகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை போக்கிடுவான். அதுக்கு முறிவு அதுதான். எதுவா, ஒருத்தருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுடுச்சு, நல்லா துணி போட்டு போனாரு, ஒருத்தர் பார்த்தாரு, பார்த்த உடனே மாப்பிள்ளை தகுற ஜோர் ஆத்தா தகுற கைசா ஷாதி நோஷோ ஜிசாயிர அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே சொல்லல. இப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தாரு, காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை கை காலெல்லாம் ஒரே வலி, அப்படியே புளிஞ்சு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே மாதிரி ஏற்படுது. அப்படி ஏற்படும் சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, குல் அவுஸு பிரப்பில் ஃபலக் 11 தடவை, குல் அவுஸு பிரப்பின் நாஸ் 11 தடவை. 11 மர்த்தபா. இந்த 2 ஆயத்து சேர்த்தனா 11 தான் வரும். இந்த 11 தனித்தனியா நீங்க ஓதி முதல்ல கையில பூர உடம்பெல்லாம் தம் பண்ணிக்கணும், அப்புறம் தண்ணியில ஊதி குடிச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆயத்து இருக்கு, وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ وَإِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ.
அப்படிங்கிற குர்ஆன் ஆயத். இது இன்ஷா அல்லாஹ் தேவைனா கூட நான் எழுதி கொடுக்குறேன். இது இதை விட பவர்ஃபுல் ஆயத்து. இந்த குல் அவுஸு பிரப்பில் ஃபலக் குல் அவுஸு பின் நாஸ் ஓதி கூட சரியாகல அப்படின்னா இந்த ஆயத்தை 7 தடவை படிச்சு தண்ணியில ஊதி அதை குடிக்கணும். பெரியன்பர்களே, இது எல்லாமே நான் சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷமாயிலே திர்மிதியில புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸுக்களை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. ஆக பெரியவர்களே, இது மாதிரி நம்முடைய கெட்ட பார்வைகள், துஷ்ட பார்வைகள், பது நசர், புரி நசரே, இது எல்லாமே ஷரியத்துல சத்தியமான உண்மை. இது மறுக்க முடியாது. சில மக்கள் சொல்றாங்க, பாய் பது நசர் से क्या भी शरीयत में नहीं भाई, கண் திருஷ்டி எல்லாம் ஷரியத்துல கிடையாது, நீ முட்டாள்தனமா மூட நம்பிக்கையில இருக்கிற. இல்ல, சத்தியமான விஷயம். அல் ஐனு ஹக்குன், புகாரி ஷரீஃப்ல வருது, பெருமாள் சொல்றாங்க அல் ஐனு ஹக்குன், கெட்ட பார்வை, துஷ்ட பார்வை, கண் திருஷ்டி என்பது கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல் ஐனு ஹக்குன் என்பதாக. அதனால பெரியவர்களே, நம்ம யாரை புகழ்ந்தாலும் யாரை எதை பார்த்தாலும் நமக்கு வைத்தறிச்சல் வேண்டாம். அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நாம இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், பாரக்கல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயரோடு நாம் உச்சரித்து அந்த பொருளை புகழ்ந்தால் கண்டிப்பாக ஒருபோதும் அவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாது. ஒண்ணு அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம குல் அவுஸு பிரப்பில் ஃபலக் 11 தடவை, குல் அவுஸு பிரப்பின் நாஸ் 11 தடவை, இல்ல இந்த ஆயத்து இதை ஓதி நாம இன்ஷா அல்லாஹ் தம் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கண் திருஷ்டியும் அல்லாஹ்வுடைய கிருபையில கழிச்சலுடைய பரிகாரமாக முறிவை ஏற்படுத்தி அல்லாஹ் நமக்கு சுகத்தை அளிப்பான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் அகிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கெட்ட பார்வை, துஷ்ட பார்வையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.